நம்ம ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் முடிவுகள் தமிழகம் முழுவதும் நாளைக்கு வரப்போது மே 4ஆம் தேதி ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி யாருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு தேர்தலுக்கு பிறகு நம்ம பார்த்துட்டோம்னா ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி மொத்தம் 3 நகராட்சியை கொண்டது. ஒன்று ராமநாதபுரம், இன்னொன்று கீழக்கரை, இன்னொன்று ராமேஸ்வரம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருப்புலானி கிழக்கு, திருப்புலானி மேற்கு, மண்டபம் மத்தி, மண்டபம் மேற்கு, மத்துவை கிழக்குன்னு 5 ஊராட்சி ஒன்றியங்களை கொண்டது. ஸோ இதில் உள்ள வாக்குகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எப்போவுமே 2 கட்சிகளுமே கணிசமான வாக்குகள் இருந்தாலும் ராமநாதபுரத்தில் உள்ள அந்த ஒரு நகராட்சியில் உள்ள வாக்குகள் அதிகமாக யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு தான் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா கீழக்கரை வந்து முழுவதுமாக திமுக மட்டும்தான் கிடைக்கும். அதே மாதிரி ராமேஸ்வரம் பார்த்தீங்கன்னா அது அதிமுகவுக்கு சாதகமான பாதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊராட்சி மன்றங்கள் வந்து பார்த்தோம்னா திருப்புலானி மேற்கில் திமுக கணிசமான வாக்குகள் இருந்தாலும் திருப்புலானி கிழக்குகளை திமுகவுக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இடையில தான் 2 பேருக்கு சேராகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மண்டபம் மத்தியில் வந்து பார்த்தோம்னா உச்சப்புள்ளி, நாகாச்சி இந்த மாதிரி பகுதிகள் இருக்கிறனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவான வாக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் தாண்டி நம்முடைய ரகுநாதபுரத்திலிருந்து ஜிபிஎஸ் நாகேந்திரன் வந்து அவங்களுடைய சொந்த ஊர்னால அந்த இடத்துலையுமே நிறையா வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய மண்டபத்தோட மத்தி, கிழக்கு, மேற்கு இது எல்லாமே சேர்க்கும் போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட டிஎம்கேக்கு அங்கே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மொத்தமாக பதிவான வாக்குகள் 2,36,286 வாக்குகள் அப்படின்னு சொல்ல முடியும். இதை பிரித்தோம் அப்படின்னு சொன்னால் முதலிடம் வர்றவங்க கரெக்டாக வந்து 1 லட்சம் வாக்குகள் வாங்கலாம். ரெண்டாவது வர்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85,000 to 80,000 வாக்குகள் வாங்கலாம். இதோடு சேர்த்து இந்த முறை களமிறக்கப்பட்ட தாவேக்காவோட வேட்பாளர் சாகுல் ஹமீது அவங்க வந்து ஒரு 35,000 40,000 வாக்குகள் வாங்கலாம். நாம் தமிழர் கட்சியோட சீமானுடைய கட்சி வந்து முன்னாடி வந்து பார்த்தோம்னா கன்னியிலங்கவன் 17,000 வாக்குகள் வாங்கியிருந்தனால இந்த முறையும் நாம் தமிழர் ஒரு 10,000 வாக்குகள் வாங்க முடியும். ஸோ இந்த ஒரு கணக்கு எடுத்து பார்த்தோம்னா 2,30,000 அவர்கள் இந்த வகையாக தான் பிரியும்னு சொல்கிறாங்க. போன முறை ரொம்ப எளிதில் வெற்றி பெற்ற காதர்பாச்ச முத்துராமலிங்கம் எம்எல்ஏ அவர்கள் வந்து இந்த முறை ஒரு 10,000 to 15,000 வாக்கு வித்தியாசம்லாம் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா திமுகவுக்கு அப்படின்னு எல்லா இடங்கள்லையுமே கமிஷனர் ஓட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கமிட்டட் ஓட்டு அப்படின்னா என்ன நடந்தாலும் திமுகவுக்கு தான் போடும் அப்படின்னு சொல்கிற மக்கள் இருக்கிறனால இந்த முறை வெற்றி வாய்ப்பு சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறனாலையும் திமுகவுக்கு தான் சாதகமாக கலைஞர்கள் சொல்கிறாங்க. வெற்றி வாய்ப்புகள் 10,000 to 15,000 இருக்கிறனால நிலவரம் எப்போனாலும் மாறலாம் அப்படின்னு தேர்தல் வந்து பார்த்தோம்னா ராமநாதபுரத்தில் எந்த எம்எல்ஏ வெற்றி பெறாங்களோ எந்த கட்சியை சார்ந்தவங்களோ அதுதான் தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி அமைக்கப்படுங்கிறது ரொம்ப நாளாகவே நடந்துகிட்டு இது வரைக்கும் அது மாற்றவே முடியல. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா ராமநாதபுரத்தில் நடந்த ஒரு விஷயம் என்னென்னா ஒரு முறை எம்எல்ஏ வெற்றி பெற்றவங்க திருப்பி வந்து போட்டிட்டாங்கன்னா அவங்க தோல்வியை தெளிவிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய முன்னாள் எம்எல்ஏ வந்து ரஹ்மான் கான், அதுக்கப்புறம் ஹசன் அலி எம்எல்ஏ, ஜவாஹிருல் எம்எல்ஏ அவங்க எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. டி ராமசாமி அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்ல 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ அவங்களுடைய ஒரு வழியை ஃபாலோ பண்ணால் இந்த முறை காதர்பாச்ச முத்துராமலிங்கம் அவர்கள் 2வது முறையாக வந்து எம்எல்ஏவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதற்கு ஈக்குவலான போட்டியாக ஜிபிஎஸ் நாகேந்திரன் அவர்களுக்கு சமுதாய வாக்குகளும் கட்சி வாக்குகளும் அதிகமாக இருக்கிறனால அவங்களுடைய வாக்குகளுமே கிட்டத்தட்ட நியராக வரும்னு சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலுமே ஒரு இந்த 2 பேருக்குள்ள வாக்கு சதவீதம் அதிகபட்சம் 10,000 to 15,000 வாக்குகள் வித்தியாசம் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த முறை தேர்தலில் வந்து சமுதாய வாக்குகள் அங்கங்கே பிரிஞ்சு இருக்கிறனால கணிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி வெற்றி பெரிய வித்தியாசத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. ராமநாதபுரம் எம்எல்ஏ யார் அப்படின்னு நாளைக்கு இந்த நேரத்தில் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இந்த நேரத்தில் களமிறக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் ஒரு 30,000 வாக்குகள் வாங்கினது ஒரு மிகப்பெரிய விஷயம்னு சொல்ல முடியும். யார் ஆட்சி அமைக்கிறா, யார் வெற்றி பெற போகிறாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியோட கருத்து கணிப்பு சொன்னோம். நம்மளுடைய எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸிட் போர்டில் நம்ம போடுற வீடியோ தான். நாளைக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த வாக்குகள் வாங்கினா முழு வீடியோ பதிவிடுவோம்.